ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி டிசைன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சல்வார் பேண்ட் கட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக் வந்து 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரியும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரியும் வச்சுருக்கேன். இவங்களோட பேண்ட் லென்த்து பார்த்திங்கன்னா 37. அதில் வந்து பெல்ட்டு யோக் பார்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பெல்ட்டு வந்து 6 இன்ச்சு லெஸ் கழிச்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா 31 + ½ இன்ச்சு தையலுக்காக ஆட் பண்ணிவிட்டு 31 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. கீழே வந்து பார்த்திங்கன்னா கால் ஓப்பன், லெக் ஓப்பன், கால் லூஸ் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு /2, அதை பாதியாக பண்ணிங்கன்னா 5.75. ஓகேங்களா. ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். இப்போ மேலே 31 இன்ச்சு மேலே மார்க் பண்ண பார்த்திங்களா, அது எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ அது ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ளீட்ஸ் பிடிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதில் எதுவும் கம்மி பண்ண தேவையில்லை. அடுத்து அங்கே மேலே இருந்து கீழே டவுனில் வந்து ஒரு 7.5 இன்ச்சு க்ரச் பாயிண்ட்டு மார்க் பண்ணுறேன். தெரியுதுங்களா. மேலே அந்த ப்ளீட்ஸ் பிடிக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா, அந்த லைன்லேருந்து கீழே ஒரு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச்சு வந்து உள்பக்கமாக தள்ளி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். பார்த்து தெரியுதுங்களா. அந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு சின்ன கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போது இந்த 2 கீழே வந்து லெக் ஓப்பன் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதையும் அந்த க்ரச் பாயிண்ட்டையும் வந்து மார்க் பண்ணி ஜாயின் பண்ணால் அவ்வளோதாங்க, பேண்ட்டோட வேலையே முடிஞ்சது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இது ஃபேப்ரிக் வந்து கிரேப் மெட்டீரியலுங்கிறதால ஸ்கேல் வச்சு மார்க் பண்ண முடியல. அதனால் நான் வந்து கையிலேயே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. தெரியுதுங்களா. ரொம்ப ஈஸியான மெத்தடு. சைடில் இப்போ ஃபேப்ரிக் நிற்குது பார்த்திங்களா, லெக் ஓப்பன் சைடு, அங்கே வந்து பெல்ட் எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு மேலே ஃபேப்ரிக் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் மேலே இருக்க ஃபேப்ரிக்கில் எடுத்துக்க போகிறேன். சைடில் இருக்க ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நான் பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பேண்ட்டோட வேலையை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேன்வாஸ் வச்சு அடியில் மடித்து தைப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல சின்னதாக ஒரு அர்க்காத்து போட்டுக்கிட்டேன். நாச்சஸ் போட்டுட்டு இந்த க்ரச் பாயிண்ட்டு மேலே ப்ளீட்ஸ் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெல்ட்டு கட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பெல்ட்டு தாங்க கட் பண்ண போகிறோம். பெல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 2 பக்கம் மடிப்பு பகுதியாக இருக்குது ஒரு பக்கம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு. நீ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா 2 ஃபேப்ரிக்காக இருக்கும். அது மடித்தா 4 ஃபேப்ரிக். ஓகேங்களா. இப்போ நம்ம பெல்ட்டுக்கு வந்து 6 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா, ஃபுல் லென்த்லேருந்து 6 இன்ச்சை மைனஸ் பண்ணியிருந்தோம். அந்த 6 இன்ச்சு மேலே நாடா கோக்கிறதுக்காக மடித்து அடிப்போம் பார்த்திங்களா, அதுக்கு 1 இன்ச்சும், கீழே பேண்ட்டையும் பெல்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், மொத்தமாக சேர்த்து 7.5 இன்ச்சு நமக்கு தேவைப்படுது. அந்த 7.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டுக்கோட சுற்றளவு எவ்வளோ தேவைங்கிறத வந்துட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. அதை வச்சு நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். ஹிப் மெஷர்மெண்ட்டு, சீட்டுன்னு சொல்லுவாங்க, ஹிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதை வந்து நான் லூஸாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப டைட்டெல்லாம் கிடையாது, நார்மல் லூஸாக எடுத்திருக்கேன். 41 இன்ச்சு இங்கே பாருங்கள், கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். 41 இன்ச்சு சீட் மெஷர்மெண்ட்டு, ப்ளஸ் அதோட 10 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன், 51 இன்ச்சு. அதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டோட சுற்றளவு. ஓகேங்களா. 12.75. இப்போ அதை தான் வந்து நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இந்த 12.75 பார்த்திங்கன்னா நமக்கு தையலுக்கும் சேர்த்து பேக் சைடு ரெண்டு ஃபேப்ரிக் இருக்குது பார்த்திங்களா, பேக் சைட்லேயும் ஜாயின் போடுவோம், ஃப்ரண்ட்டுக்கு ஜாயின் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு சேர்த்து எல்லாத்துக்கும் தையலோடு சேர்த்து தான் இந்த 12.75. ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சது.
இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கில் இப்போ இது கட் பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க உண்மையாக பேண்ட் கட்டிங்லாம் வந்து. அடுத்து வந்து பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கில் வந்து நாடா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாடா தைப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் வந்து ரெடிமேடில் வாங்கி இன்சர்ட் பண்ணிப்பாங்க. நான் வந்துட்டு ஃபேப்ரிக்லேயே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.